வெல்கம் பேக் டு ஓல்டி ஸ்வீட் சேனல். இந்த ரேடியோ ஏற்கனவே நம்ம ஓல்டி ஸ்வீட் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். இதில் வந்து ஷார்ட் வேவும் மீடியம் வேவும் மட்டும்தான் உண்டு. இதை ஒருத்தங்க வாங்கினாங்க. அவங்களுக்கு பென்ட்ரைவ் மாட்டணும், ப்ளூடூத் மாட்டணும், எஃப்எம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இதை வந்து ஆல்ட்ரு பண்ணாமல் பென்ட்ரைவ் மாட்ட முடியாது, கண்டிப்பாக இதை ஆல்ட்ரு பண்ணணும். அவங்ககிட்ட சொன்னேன், இதை ஆல்ட்ரு பண்ணால் இது நல்ல பழமையான ரேடியோ, இதை ஆல்ட்ரு பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இல்லை எனக்கு கண்டிப்பாக மாட்டித்தாங்க, பேக் சைடு வந்து இந்த மாதிரி மாட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பென்ட்ரைவ் மாட்டுற மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பென்ட்ரைவ், ப்ளூடூத், எஃப்எம் இந்த மூணும் சேர்ந்தது மாதிரி இந்த மாதிரி ஒரு கிட்டு கிடைக்குது. இதில் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இதில் எஃப்எம், ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கனெக்டர் தருவாங்க. ஒரு கனெக்டரில் 2 ஒயர் இருக்குது, ஒரு கனெக்டரில் 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயர் உள்ள கனெக்டரில் இது வந்து சென்டர் பின் வந்து கிரவுண்டு, இது லெஃப்ட் சிக்னல், இது ரைட் சிக்னல். இது ரெண்டும் ரெட் ஒயர் வந்து +5 வோல்ட் கிரவுண்டு. இதை மாதிரி ஒரு ரெகுலேட்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவோம், 7805. இதில் வந்து 3 லெக் இருக்கும், 1 2 3. இந்த லெக்கை வந்து நம்மளை நோக்கி இந்த மாதிரி வச்சுட்டு எழுத்து வந்து மேலே இருக்கணும். இதே பொசிஷனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3. இது எல்லா ரெகுலேட்டருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்குது. இது எதுக்காகனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய வோல்டேஜை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இன்னும் ஒரு போர்டு கிடைக்குது. இந்த போர்டு வந்து ப்ளூடூத் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த போர்டை நம்ம ஆல்ட்ரு பண்ணாமலே மாட்டிக்கலாம். இது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நம்ம செட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணாமலே ப்ளூடூத் மாட்டோம்னா இந்த போர்டு ரொம்ப சின்ன போர்டு தான். இதுக்கு ஒரு சின்ன பவர் கொடுத்து நம்ம உள்ளே போட்டால் போதும். ஓகே, இப்போ இந்த செட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதுதான் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து பவர் வந்து இதில் வந்து 230 வோல்ட் ஏசி. இந்த சுவிட்ச் வழியாக இந்த போயிருக்கு 230. இதில் 230 வருது. இதில் வந்து 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் ஏசி வரும், ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடியது ஏசி. இந்த ஏசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர்டில் கொடுத்து 4 டையோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டரும் போட்டு இதை டிசியாக மாற்றிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம், வோல்டேஜ் எடுத்துடலாம். நமக்கு தேவை வந்து இந்த போர்டில் இருந்து 12 வோல்ட் டிசி வேணும். அதை இந்த ரெகுலேட்டரில் கொடுத்து 5 வோல்ட்டாக மாற்றி நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இதிலிருந்து அவுட் எடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். நான் அந்த செட்டை ஆன் பண்ணுறேன். இப்போ ஷார்ட் வேவ் ஆனில் இருக்குது, அந்த இறைச்சலாக இருக்குது. இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். டிசி பவர் சப்ளை. நான் இதை வந்து மல்டிமீட்டர் வந்து டிசி 50 வோல்ட்டில் போட்டிருக்கிறேன். இந்த போர்டை கலத்துனீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸில் மைனஸில் இந்த 2 டெர்மினலும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் டிசி அப்படியே கிடைக்கும். இந்த பெரிய கெப்பாசிட்டரில் ப்ளஸ்லேருந்து ப்ளஸ் எடுத்துக்கலாம், மைனஸ்லேருந்து மைனஸ். நான் இப்போ போர்டை கலத்தாமலே எடுக்க போகிறேன். இந்த டையோடில் இந்த மாதிரி 4 டையோடு இருக்கும். இதில் ஒரு எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் வரும். இதே மாதிரி போர்டு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம். எவ்வளோ வோல்ட் இருக்குது பாருங்கள், இருக்கு. இதில் நிற்கிது 50 வோல்ட் ரேஞ்சில் போட்டிருக்கிறேன். கரெக்டாக 12 வோல்ட் வருது. 10 11 12 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எடுத்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் கலத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் இதுலேருந்து இதில் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தாச்சுன்னா தெரியும் 12 வோல்ட் வருது. நான் இப்போ இந்த 12 வோல்ட்டை நான் சோல்டரிங் பண்ணி எடுக்கிறேன். 2 ஒயர் வச்சுருக்கிறேன். இப்போ நான் பவரை ஆஃப் பண்ணிடுறேன். இது ப்ளஸ்ஸு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த எண்டு மைனஸ். ஓகே, ஸோ இப்போ நான் 2 ஒயர் எடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி ஒட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
தேய்ச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய டையோடு. அந்த டெர்மினலை கொஞ்சம் தேய்ச்சிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கலட்டாமலே போர்டில் இருந்தாலும் எடுக்கிறோம். பேக் சைடு ஓட்டுறது ரொம்ப ஈஸி. இது போர்டை கலத்தும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த டயல் கார்டு எல்லாமே அந்த போர்டோட சேர்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தேவை அந்த வோல்டேஜ், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். நான் இன்னொருக்கா செக் பண்ணுறேன். இங்கே பவரை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் ஒன்றும் கரண்டெல்லாம் வராது. சும்மா செக் பண்ணலாம். ஏன்னா இங்கே தான் ஏசி இருக்குது. இப்போ இதில் ப்ளஸ்ஸு கொடுக்குறேன், மைனஸ் கொடுக்குறேன். கரெக்டாக 12 வோல்ட்டு காமிக்குது. ஓகே, 12 வோல்ட் எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நான் சர்க்யூட் எப்படி போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். இது ரெட் ஒயர், இது பிளாக், இது 12 வோல்ட் டிசி வருது. இப்போ இந்த 7805ல் 1 2 3 நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா 1 2 3. நான் இங்கே அதை 1 2 3 வரைகிறேன். இது 1, இது 2, இது 3, 7 8 0 5. ஓகே, 1ல் அங்கேருந்து வரக்கூடிய 12 வோல்ட்டை கொடுக்குறோம். 2ல் அங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்டை கொடுக்குறோம், நெகட்டிவ் கொடுக்குறோம். இந்த 2லேருந்தே இன்னொரு ஒயர் எடுக்கிறோம். அப்போ 2ல் 2 ஒயர், ஒன்று உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கிறோம். இந்த 3லேருந்து எடுத்தோம்னா இது 5 வோல்ட் டிசி. இது மைனஸ், இது ப்ளஸ். இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இங்கேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸை 1ல் கொடுக்க போகிறேன். 1ல் கனெக்ட் பண்ணுறேன். 1 2 3 1ல் கொடுத்துருக்குறேன். 2ல் இந்த ஒயரை 2ல் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இதோட மைனஸ், இதுக்கு மைனஸும். அப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து இதுக்கு போகக்கூடிய 5 வோல்ட் கனெக்டரில் உள்ள நெகட்டிவ். இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒயரும் இந்த ஒயரும் ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் கொடுக்குறேன் இந்த பின். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் உள்ளே கொடுத்தாச்சு. அதுலேருந்தே ஒரு நெகட்டிவ் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 3வது பின்னு, இந்த பின்லேருந்து 5 வோல்ட் பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் பின்னை இதில் கொடுக்குறேன். இந்த கனெக்ஷனை அப்படியே போட்டிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. 1 உள்ளே கொடுத்துருக்குறேன். 2 உள்ளே வர உயரம், வெளியே போகிற உயரம் இருக்குது. உள்ளே வருது, வெளியே போகுது. 3 இருக்குது. ஓகே, இப்போ இந்த கனெக்டரை நாம் இதில் கொடுத்தோன்னா அது போர்டுக்கு 5 வோல்ட் கிடைக்கும். இங்கேருந்து 12 வோல்ட் எடுத்துருக்கோம், இங்கேருந்து 5 வோல்ட் கொடுக்குறேன். நான் இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பவர் வந்தாச்சு. இனி இந்த ஒயரில் இதில் 3 ஒயர் இருக்குது. சென்டர் வந்து கிரவுண்ட், இது ஒரு சிக்னல். இது நமக்கு இது மோனோ, ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. அதனால் ஒரு சைடு நம்ம எடுத்தால் போதும். ஏதாவது ஒரு சைடு, நான் இந்த சைடு எடுக்கிறேன். இதை சென்டரையும் எடுத்துகிட்டு இந்த ரெட்டையும் எடுக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 3 பின் இருக்கும். 1 2 3. இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த ஷீல்டு ஒயரில் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஒயர் நமக்கு தனியாக தெரியும். அதை கொண்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சென்டர்லேருந்து ஆம்பிளிஃபயருக்கு போகும். இந்த ஒயர் தான் ரேடியோவிலேருந்து வரக்கூடிய சிக்னல். இந்த 3வது பின்னு கிரவுண்டு, ஆம்பிளிஃபயர், இது வந்து ரேடியோவிலேருந்து வரக்கூடிய சிக்னல். அப்போ இந்த சிக்னலை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அங்கேருந்து வரதை கட் பண்ணிவிட்டு ஒரு சுவிட்ச் போடணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இறைச்சல் மட்டும்தான் வரும். நம்ம இங்கேருந்து வரதை கொடுத்தோம்னாலும் அந்த இறைச்சலோட சேர்ந்து வரும். அதனால் ஒன்றுலே இந்த கிட் ஆனில் இருக்கும், இல்லைன்னா இந்த ரேடியோ ஆனில் இருக்கும். அப்போ நம்ம இதை கட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் 3வது ஒயர், இது கிரவுண்டு, இது ஆம்பிளிஃபயருக்கு போகக்கூடிய ஒயர். இப்போ இதை கட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. இந்த ப்ளூடூத் கிட் ஆன் ஆகிட்டு, அதே மாதிரி ரேடியோவில் சவுண்டை கூட்டுற பாருங்க, அந்த இறைச்சல் போயிட்டு. இப்போ பாருங்க, நான் இந்த இதில் நான் தொட்டேன்னா இப்போ ஆம்பிளிஃபையர் நம்ம இங்கே என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அது வந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு போகும். அப்போ நம்ம இந்த சிக்னலை கொடுத்தோம்னா இதுலேருந்து வரக்கூடிய பாட்டை கொடுத்தோம்னா அந்த பாட்டு போகும். ரேடியோலேருந்து வர என்ன கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து அப்போ ஒரு சுவிட்சை போட்டு ட்ரிப் பண்ணி விடணும். இது போகணுமா அந்த சிக்னல் போகணுமான்னு சொல்லி ட்ரிப் பண்ணணும். அப்போ நான் ஒரு சுவிட்ச் இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு 3 காண்டாக்ட் உள்ள ஒரு சுவிட்ச் எடுத்துங்க. ஏன்னா சென்டர்லேருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துடலாம். ஒரு பக்கம் இதுலேருந்து வரக்கூடிய சிக்னல், ஒரு பக்கம் ரேடியோலேருந்து வரக்கூடிய சிக்னல். அப்போ நமக்கு மேலே இருந்தால் ரேடியோ பாடம், கீழே இருந்தால் இந்த கிட்லேருந்து வரக்கூடிய ப்ளூடூத் அல்லது பென்ட்ரைவ் இந்த மாதிரி பட்டதை ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பின் கண்டிப்பாக இருக்கணும். இதோட சென்டர்லேருந்து எடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்க போகிறேன். நம்ம பேக் சைடு தான் இந்த சுவிட்செல்லாம் மாட்ட போகிறோம். அதனால் இவ்வளோ லென்த்தில் ஒயர் போட்டுங்க. இந்த சுவிட்சில் சென்டர்லேருந்து எடுக்கிறேன். இதை கொண்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துடலாம். இங்கே ஒரு ஒயர் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இது ஒரு எண்டுக்கு வரும், இதிலிருந்து வரக்கூடியது சிக்னல் ஒரு எண்டுக்கு வரும். ஸோ சென்டர்லேருந்து இங்கே போகுது. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு சிக்னல் கொடுக்குறேன், இந்த பக்கம் ஒரு சிக்னல் கொடுப்பேன். இது எந்த சுவிட்சை நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அதை பொறுத்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு சிக்னல் போகும். ஒரு சைடை இது கிரவுண்டு, நான் இந்த ரெட் ஒயரை கொடுக்குறேன் ஒரு சைடில். ஸோ இதில் உள்ள சிக்னல் போகுது. இந்த கிரவுண்டை வந்து கொடுக்காமலே ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கிரவுண்ட் வந்து இதுக்கு போயிட்டு, அதனால இதை கொடுக்காமலே ஒர்க் ஆகும். தேவைன்னா கொடுத்துக்கலாம் இந்த கிரவுண்டு. இப்போ நான் சிக்னல் கொடுத்துட்டேன். இந்த இந்த பின் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. இதில் வந்து இங்கே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை எடுத்து இங்கே கொடுக்கணும். ஒரு லெங்த் ஒயர் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு லெங்த் ஒயர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் இவ்வளோதான். இந்த ஒயர் வந்து ஆக்சுவலி நமக்கு ரேடியோலேருந்து வரக்கூடிய இந்த போர்ட்லேருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல், இதையும் ஒன்றா ஒரு எண்டில் கொடுக்க போகிறேன். இது வேணால் ஒரு சின்ன பீஸ் டேப் போட்டுங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா டேப் போட்டுக்கணும். இந்த ஒயரை ஒரு எண்டில் கொண்டு ஒட்டிடும். இது பாருங்கள், சென்டர்லேருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 3வது பின்னுக்கு போகுது. இங்கே ரேடியோவில் உள்ள ஒயரை கட் பண்ணி, ஏற்கனவே வால்யூம் கண்ட்ரோலில் இருந்தது அந்த ஒயரை நான் அப்படியே எடுத்து இதில் ஒரு எண்டு கொடுத்துருக்கேன். ஒரு எண்டு வந்து இந்த 3 ஒயரில் உள்ள சென்டர் கிரவுண்டு. இது ஒரு சிக்னல், இது இன்னொரு சிக்னல். ஒரு சிக்னல் வந்து எடுத்துருக்கேன். ஏன் இந்த சிக்னலை எடுக்கலைன்னா நம்ம இங்கே கொடுக்க இடம் இல்லை, இது மோனோ ஸ்டீரியோனா இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போவே இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஏற்கனவே பவர் சப்ளை இங்கே போட்டாச்சு. இந்த 3 பின்னு இதில் தான் ஜாயிண்ட் ஆகும். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த சுவிட்சை வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு தக்க ஒர்க் ஆகும். ஓகே, நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். USB driver mode. இப்போ பென்ட்ரைவ் பாடிட்டு இருக்கு.
இந்த சுவிட்சை வந்து என்ன மோடில் இருக்குன்னா பென்ட்ரைவ் மோடில் இருக்குது. ஏன்னா இந்த பென்ட்ரைவில் உள்ள சிக்னல் இங்கே போயிட்டுருக்கு. நான் இதை வந்து நான் இங்கே வச்சேன்னா இங்கே வச்சுட்டு நான் இப்போ இங்கே வால்யூமை கூட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ நான் மாத்திரேன், மோட மாத்திரேன், வால்யூம் கூட்டுறேன். இதுதான் அதுக்குள்ள ரிமோட்டு. இந்த மாதிரி ரிமோட் கிடைக்குது. இது கொஞ்சம் குவாலிட்டியான ரிமோட். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் மோடுன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் இருக்குது. நான் இப்போ மோடை மாற்றுறேன். இங்கே பார்த்துங்க, எஃப்எம், இங்கே உள்ள எஃப்எம் இது. இப்போ எஃப்எம் ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்கேன் பண்ணலாம். நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நாகர்கோவில் எஃப்எம் பிடிக்கும். யூஎஸ்பி ஸ்கேன் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. எந்த ஸ்டேஷன் பிடிக்குதோ அந்த இடத்துல. ஓகே, அப்போ இதில் ஷார்ட் வேவ், மீடியம் வேவ் தான் இருந்தது. இப்போ நம்ம எஃப்எம் பிடிச்சிக்கலாம். இதில் இந்த போர்டில் வந்து எஃப்எம்முக்குன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு சின்ன ஒயரை போட்டு நம்ம வெளியே விட்டுறணும். எஃப்எம் அப்போ தான் கரெக்டாக பிடிக்கும். நான் எஃப்எம்முக்கு ஒயர் மாட்டி தரேன். ஆஃப் பண்ணிடுறேன். எந்த ஒர்க்கும் பண்ணும்போது நம்ம போர்டை வந்து ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். இல்லைனா எங்கேயாவது ஷார்ட் ஆகிட்டுனா போர்டு போயிடும். இதிலே போட்டிருக்காங்க எஃப்எம் ஏஎன்டின்னு போட்டிருக்கேன். எஃப்எம் ஆண்டனா. நான் அதில் பேக் சைடு சோல்டரிங் பண்ணிடலாம். இதான் எஃப்எம்முக்குள்ள ஆண்டனா ஒயர். இதையும் நம்ம வெளியே எடுத்து விட்டுறணும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். எஃப்எம் பிடிக்கும். இது 2ல கிடைச்சிருக்கு. 101 இது நாகர்கோவில் எஃப்எம் கிடைச்சிருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இது வந்து என்னுடைய இப்போ மோட மாற்றம்னா திருப்பி நம்ம மோட மாற்றினா அடுத்த மோடு வந்து லைன் இன் மோடு. நம்ம இங்கேருந்து இந்த பின் வழியாக வெளியே இருந்து மொபைலில் இருந்து ஏதாவது லைன் கொடுத்துக்கலாம். ஆம்பிளிஃபயர் மாதிரி ஒர்க் ஆகிடும். அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு. நம்ம மொபைல்லேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மோடு பழையபடி யூஎஸ்பி மோடு. ஏற்கனவே பாடிட்டு கூட இங்கேயும் வால்யூம், இதுலேயும் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த இருக்கிற இந்த வால்யூம் மைனஸ் ஆகிட்டு இருக்கு, வால்யூம் ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்டில் கட் பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ரேடியோ நல்ல ரேடியோ, ஆன்டிக் ரேடியோ. அதனால பேக் சைடு கட் பண்ணி கரெக்டாக இது போகிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த சுவிட்சை வந்து பேக் சைடு ஒரு இடத்துல தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த சுவிட்ச் எதுக்காகனா நம்ம இந்த ரேடியோவை இந்த போர்டையும் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாடியில் கட் பண்ணி இதை மாட்டியிருக்கிறோம். இப்போ ஆன் பண்ணுறேன். இந்த சுவிட்ச் வந்து மேலே இருந்தாச்சுன்னா இந்த ரேடியோ ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரேடியோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் வால்யூம் வைக்கிறேன். இப்போ கீழே வந்து இந்த பென்ட்ரைவ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மோட மாத்திரம்
बल्ले और गेंद का संपर्क हुआ है। मुशफिकुर भी थोड़ा सा खींच इसलिए रहे हैं कि उनकी मंशा थी कि गेंद को स्टील किया जाए, थर्ड मैन पे एक रन हासिल किया जाए, लेकिन इसमें कामयाबी उन्हें मिली नहीं। तारीफ करनी पड़ेगी कि गेंद टप्पा खाने के बाद थोड़ी सी स्पिन இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எஃப்எம் யூஎஸ்பிலாம் இருக்கக்கூடிய போர்டு வந்து ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். அந்த லைன் வந்து எப்படி எடுக்கணும், ஆம்பிளிஃபயரில் அந்த கனெக்ஷனை எப்படி கொடுக்கணும், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இந்த நான் போட்டிருக்க சர்க்யூட் மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்